இன்றைய தலைப்பு முயற்சி. ஜனகர் நடத்திய வேள்விக்கு விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணுடன் மிதிலைக்கு வந்திருந்தார். விஸ்வாமித்திர மகரிஷியை சபைக்கு அறிமுகப்படுத்தி பேசிய குலகுரு சதானந்தர் விஸ்தாரமாக முனிவருடைய வரலாற்றை எடுத்து விளக்கினார். அவர் வாழ்வு முழுவதும் வெற்றி தோல்வி நிறைந்த நீண்ட நெடிய பயணமாக இருந்தது. இமயமலையில் பத்ரிகாசிரம் போகிறவர்கள் மேட்டில் ஏறுவது போன்று பள்ளத்திலும் இறங்கியாக வேண்டும். அப்படி பல தோல்விகளை தன் முயற்சியால் கடந்து இப்பொழுது பிரம்மரிஷி என்ற சிகரத்தை எட்டி பிடித்திருந்தார். அவர் முன்னிலையில் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட சரிவுகள், அதை அவர் எப்படி தன் முயற்சியால் மீண்டார் என்றெல்லாம் விமர்சனம் பண்ணுவது உண்மையிலேயே சதானந்தருக்கு ஒரு அக்னி பரீட்சையாக இருந்திருக்க வேண்டும். தன் வாழ்வு அம்பலத்திற்கு வருவதை உதாசீனமாக இருந்து கொண்டு யாருடையதோ மூன்றாவது மனிதனுடைய வரலாற்றை கேட்பது போல் விஸ்வாமித்திரர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அதை நாமும் இப்பொழுது கேட்போம். ஒரு நாள் பெரும் படையுடன் திரும்பிக் கொண்டிருந்த கௌஷிக மன்னன் என்ற விஸ்வாமித்திரர் வழியில் இருந்த ஒரு வசிஷ்ட மகரிஷியை தரிசிக்க விரும்பினார். தூரத்திலேயே ரதத்தை நிறுத்திவிட்டு தனியாக ஆசிரமம் வந்தார். அவருக்கு ஆசி கூறிய வசிஷ்ட மகரிஷி அவரிடம் நெடுந்தூரம் வந்திருந்த களைப்பு தீர இருந்து குளித்துவிட்டு உணவு அருந்தி ஓய்வெடுத்துக் கொண்டு பின்பு செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட சிரித்த கௌஷிக மன்னன், தான் ஒருவன் மட்டுமல்ல வந்திருப்பது, குதிரைப்படை, யானைப்படை என்று ஒரு பெரிய பட்டாளமே ஆசிரமத்திற்கு அப்பால் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் என்று கிளம்ப இருந்தார். அவரை தடுத்து வசிஷ்டர் சொன்னார், இங்கு எல்லா வசதியும் உள்ளது. யானைப்படை, குதிரைப்படை உள்பட அனைவருக்கும் ஏற்பாடு உள்ளது. போய் அழைத்து வா. அவர் சொன்னபடியே நடந்தது. ஆங்காங்கே குளிப்பதற்கு பொய்கைகள் தோன்றின. தங்குவதற்கு கட்டிடங்கள், பணியாட்கள், விருந்து ஏற்பாடு என்று அமர்க்களப்பட்டது. எல்லா ஜீவராசிகளுக்கும் திருப்தி. ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த மன்னன் முனிவரின் தவ வலிமையை மெச்சினான். ஆனால் அமைச்சர் இந்த ஏற்பாடெல்லாம் நந்தினி பசுவினுடையது. அது காமதேனுவின் மகள். அந்த நந்தினி பசுவே விரும்பி முனிவருக்கு சேவை செய்ய வந்திருக்கிறது. மற்றபடி இதற்கெல்லாம் முனிவர் தம் தபசை செலவு செய்வதில்லை என்று சொன்னதை கேட்டு மன்னன் ஆச்சரியப்பட்டான். லோபிகள் போன்று தபசிகள் தங்களுடைய தபோபலனை அனாவசியமாக செலவு செய்ய மாட்டார்கள் என்பது வசிஷ்டர் விஷயத்தில் உண்மை. தாராள மனம் படைத்த மன்னன் பெருநிலத்தை கட்டியாளும் மண்ணிடத்தே அந்த நந்தினி பசு இருப்பது முறை. அதுவே அது நன்கு பயன்படுத்துவதாகும். பசுவை வசிஷ்டமிருந்து கேட்டு பார்ப்பது, மறுத்தால் பலவந்தமாக எடுத்துச் செல்வது என்று தீர்மானித்தார் விஸ்வாமித்திரர். ஆனால் வசிஷ்டர் நந்தினி பசு விரும்பி உன்னுடன் வர சம்மதித்தால் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறிவிட்டார். மன்னனுடன் செல்ல நந்தினி பசு விரும்பவில்லை. மன்னன் பலாத்காரமாக எடுத்து செல்ல முயன்ற போது எதனிடமிருந்து ஆக்க சக்தியை கண்டு பிரமித்து போனார்களோ அதனிடமிருந்து அழிவு சக்தி வெளிப்பட்டதைக் கண்டு மிரண்டு போனார்கள். நந்தினி பசுவிடமிருந்து அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் புறப்பட்டு வந்தன. பெரும் போரே நிகழ்ந்தது. கௌஷிக மன்னன் தோற்று போனான். கடுமையான தவத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட கௌஷிக மன்னன் பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் உள்பட பல தெய்வீக அஸ்திரங்களை பெற்று மீண்டும் நந்தினியிடம் போர் தொடுத்தான். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்த போது தாக்கு பிடிக்க முடியாத பசு வசிஷ்டரிடம் ஓடிப்போய் அவர் பின்புறம் நின்று கொண்டு அடைக்கலம் தேடியது. வசிஷ்ட மகரிஷி ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து தன் முன் நீட்டினார். வந்த பிரம்மாஸ்திரம் அதனுள் சென்று மறைந்து விட்டது. அடுத்தடுத்து வந்த அஸ்திரங்கள் ஒவ்வொன்றாக தர்ப்பைக்குள் சென்று மறைந்தன. கௌஷிகர் கடைசியாக பாசுபதாஸ்திரத்தை செலுத்தினார். அதுவும் தர்ப்பைக்குள் சென்று மறைந்தது. அப்பொழுது வசிஷ்டர் ஒரு புன்முறுவல் பூத்தார். அது மன்னனுக்கு இது மட்டும்தானா, இன்னும் இருக்கிறதா என்று கேட்பது போல் குத்தலாக இருந்தது. கவலையில் இருந்த மன்னருக்கு மந்திரி எடுத்துச் சொன்னார், வசிஷ்டரிடம் தோற்று போனது பற்றி கவலை வேண்டாம். வசிஷ்டரிடம் இருப்பது ஆன்ம சக்தி. ஆத்ம பலத்தின் மிருகபலம் தோற்று போவது இயல்பான ஒன்றுதான். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த காரியத்தை பார்ப்பது முறை என்று அமைச்சர் கூறினார். அமைச்சரின் பேச்சு மன்னருக்கு ஒரு இழிப்பை ஏற்படுத்தியது போன்றிருந்தது. என் கண்களை திறந்து விட்டாய். நீயே என் குரு. ஆத்மசக்தி தான் உயர்ந்தது என்றால் நான் அதையும் அடைவேன். அதன் எல்லைக்கே போவேன். பிரம்ம ரிஷி ஆவேன் என்று மன்னன் சூளுரைத்தான்.
இது என்னடா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பி விட்டது போய் ஆகிவிட்டதே என்று அமைச்சர் தன்னையே நொந்து கொண்டார். நல்லவர்களை தேர்ந்தெடுத்து குடியாட்சி மூலம் ஆளுங்கள் என்ற நாட்டை மக்களிடம் படைத்துவிட்டு இவர் கானகம் சென்றார் விஸ்வாமித்திரர். இனி கௌஷிக மன்னன் விஸ்வாமித்திரன் என்னும் திருநாமம் பெறுகிறார். மனிதர்கள் பல பிறவிகள் எடுத்து சாதிப்பதை தன் முயற்சியால் ஒரே பிறவியில் சாதிக்கிறார். தவம் பண்ணி ரிஷி ஆகிறார், பிறகு மகரிஷி ஆகிறார், மேலும் தவம் பண்ணி ராஜரிஷி ஆனார், மேலும் தன்னை ஆழமாக தவத்தில் ஈடுபடுத்தி பிரம்ம ரிஷியாக முயன்று கொண்டிருந்த போது அவர் வாழ்வில் இந்திரன் குறுக்கிடுகிறான். தேவலோகம் முழுவதும் விஸ்வாமித்திரர் தவம் பற்றியே பேச்சாக இருந்தது. இந்திரன் மேனகையை அழைத்து, நீ விஸ்வாமித்திரர் தவத்தை கெடுக்க வேண்டும். மனிதர்கள் தேவநிலைக்கும் தாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நம் நிலையே சமமாகவோ அல்லது நமக்கு நிலையில் உயர்வாகவோ முயன்றால் தடை போட வேண்டும். உடனடியாக நீ பூமிக்கு சென்று அவரை அக்ஞானத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று சொன்னான். அவன் எண்ணம் பலித்தது. மேனகின் அழகைக் கண்டு காமவசப்பட்ட விஸ்வாமித்திரர் தன் லட்சியத்திலிருந்து வழுவினார். அவளுடன் இல்லறம் நடத்தினார். குழந்தையும் பிறந்து விட்டது. அதோடு எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்தோம் என்ற ஞானமும் அவருக்கு பிறந்தது. மனிதன் விழுவது தவறல்ல, விழுந்தவன் எழாது கிடப்பதுதான் தவறு. மேனகையும் குழந்தையும் புறக்கணித்து விட்டு மீண்டும் தவத்திற்கு புறப்பட்டார் விஸ்வாமித்திரர். வைத்து காப்பாற்ற வேண்டிய நீங்கள் இப்படி எங்களை விட்டுவிட்டு போவது முறையா என்று மேனகை கேட்டாள். அதற்கு விஸ்வாமித்திரர் சொன்னார், நான் என்னை கடுமையான தவத்தில் ஈடுபடுத்தப் போகிறேன். பெரிய லட்சியத்தின் பொருட்டு உங்களை பிரிவது பாவமாகாது. நான் என் லட்சியத்திலிருந்து பிறந்து போவேனானால் உங்களை நிர்கதியாக விட்டு போவது எனக்கு பாவமாகும். மற்றும் நான் என் லட்சியத்தில் வழுவாதிருப்பேயானால் அதுவே உங்களை காப்பாற்றும். இயற்கை நியதி என்றும் தவறாக போகாது. மறுபடியும் விஸ்வாமித்திரர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். அந்த முயற்சியை தடுக்க இந்திரன் ரம்பையை அனுப்பினான். இப்போது காமத்தால் அல்ல, கோபத்தால் வீழ்ந்தார். மயக்க வந்த ரம்பையின் மீது கோபம் கொண்டவளை உணர்ச்சியற்று போகும்படி சபித்தார். விஸ்வாமித்திரர் நொந்து கொண்டார். உண்மையில் எய்தவன் எங்கேயோ இருக்க அம்பை நொந்து கொண்டு என்ன பயன்? எப்படியோ தபோபலன் விரயமானதுதான் மிச்சம். மீண்டும் தவத்தில் ஈடுபட்டார். இந்த முறை இந்திரன் தானே வந்தான். தன்னை கடுமையாக தவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் இன்று விரதத்தை முடித்துக் கொள்ள இருக்கிறார். பர்ணசாலையில் அதற்கான அமுதை தானே தயார் செய்து கொண்டிருந்தார். தபசால் அவர் உடம்பு மிகவும் மெலிந்து உண்மை வாய்ந்ததாகவும் இருந்தது. சிறு அதிர்வையும் தாங்க முடியாததாக இருந்தது. அதனால் அவர் உடல் மற்றும் மனநிலை அறிந்து சீடர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்தார்கள். அப்பொழுது இந்திரன் அங்கு ஒரு யாசகன் போன்று மாறுவேடத்தில் வந்தான். இது விஸ்வாமித்திர மகரிஷி ஆசிரமம் என்று கேள்விப்பட்ட இந்திரன், இந்த பெயரில் மகரிஷி என்று யாரையும் கேள்விப்பட்டதில்லையே, மகரிஷி என்ற பட்டம் யார் கொடுத்ததா அல்லது தானே வைத்துக் கொண்டதா என்று வம்புக்கு இழுத்தான். ஆசிரம சிலர்களுக்குள் வாக்குவாதம் முற்றியது. சப்தம் கேட்டு குடலி விட்டு வெளியே வந்த விஸ்வாமித்திரர் யாசகன் வந்த காரணத்தை விளவினார். இந்திரன் சொல்கிறான், பிச்சைக்காக. விஸ்வாமித்திரர், பிச்சை வேறு ஆசிரமத்தில் ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள், இவன் தங்களை அழைத்துச் செல்வான். அதற்கு இந்திரன், வேறு ஆசிரமத்திற்கு நீ வழிகாட்ட வேண்டாம், உனக்கு ஆயுதப்படுத்திய உணவு எனக்கு வேண்டும் என்றான் இந்திரன். விஸ்வாமித்திரர் எண்ணினார், இன்று உணர்வு எடுத்துக் கொள்ளாவிட்டால் இன்று இறந்து போக மாட்டோம், நாளை விரதத்தை முடித்துக் கொண்டால் ஆச்சு. இயல்வது கரவேல். சிஷ்யனை கூப்பிட்டு தனக்காக வைக்கப்பட்டிருந்த உணவை பெரியவருக்கு கொடுக்கச் சொன்னார். சிஷ்யன் பர்ணசாலைக்குள் சென்று உணவை பாத்திரத்தோடு எடுத்து வந்தான். அவன் கொண்டு வந்த பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்ட இந்திரன் அதிலிருந்து உணவை கீழே இறைத்தான். இதை கண்ட விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை சாந்தப்படுத்திக் கொண்டு கேட்டார், பெரியவரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இதனால் என்ன நன்மை? உமக்கும் இல்லாமல் எமக்கும் இல்லாமல் என்னது இது? இந்திரன் சொன்னான், இதை நான் சாப்பிட்டால் ஒரு உயிர்தான் திருப்தி அடையும். இப்போது எறும்பு, புழு, பூச்சி என்று எத்தனை உயிர்கள் திருப்தி அடையும் தெரியுமா? விஸ்வாமித்திரர் சொன்னார், ஆஹா, எல்லாம் பிரம்மம். பெரியவரே, என் ஞானக்கண்ணை திறந்தீர்கள் என்று வீழ்ந்து வணங்கினான். அப்படி செய்தவரை தடுத்து தூக்கி இந்திரன் சொன்னான், இனி உன் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. நான் இந்திரன். கோபம் என்ற சிறுமையை அடக்கிற திறனை நீ பெற்றுவிட்டாய். இனி சிற்றியல்புகளை மனதில் தோன்றாத நிலைக்கு நீ போக வேண்டும். அதுவும் விரைவில் கைகூடும். நாளைய பிரம்ம ரிஷிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று ஆசீர்வதித்தான் இந்திரன். இந்திரியங்கள் தேவர்கள், மனது தேவேந்திரன். தெய்வத்தின் அருளும் குருவினுடைய அருளும் சூழலுடைய அருளும் இருந்து ஒருவனுக்கு மனதின் அருள் இல்லாவிட்டால் முன்னேற்றம் ஏற்படாது என்பதே நாம் இங்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய தத்துவம்.
இங்கே மனதின் அதாவது தேவேந்திரனுடைய அருள் வந்துவிட்டது. இனி கடுமையாக தபசுக்கு அவசியமில்லாமலேயே அவர் பிரம்மரிஷி ஆகிவிட்டார். பூமியினுடைய ஆக்கர்ஷண எல்லையை கடந்து விட்டால் விண்கலம் எரிபொருளுக்கு அவசியமில்லாமல் போய்கொண்டே இருக்கும். அப்படி இருந்தது ஆத்ம சாதனத்தில் விஸ்வாமித்திரனுடைய பயணம். வசிஷ்டர் பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொள்வதற்கு முன்பாகவே சங்கர மகாதேவனே தனது செல்வர் விஸ்வாமித்திரரை பிரம்மரிஷி என்று மனதார அழைத்து ஆசீர்வதித்தார். ஹரி ஓம்.